ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன பேசுறது? நோ வேர்ட்ஸ், ஃபுல் எமோஷ்னல் தான். ஸோ மோஸ்ட் அவைட்டட் ட்ராக் வீக்கா ஃபேன்ஸோடது. ஸோ நாளைக்கு தான் மேபி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் எங்கேயுமே ட்ராக் பண்ணல. இமீடியட்டாக இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் வீக்கா மொமெண்ட்ஸ் ஒன்லி. அதுவும் எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த பிக் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தோம். அப்புறம் ப்ரொமோ பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் நம்ம விஜயோட அந்த க்ரையிங் மொமெண்ட்ஸ் அண்ட் காவேரியோட விஜய்க்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருக்காங்க. அடி தூள் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு அந்த எமோஷனல். ஸோ வாய் சிரிச்சுட்டு அப்படியே கண் கலங்கி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எபிசோட் பார்த்தேன். ஸோ மயங்கி விதிலேருந்து அவங்க தூக்கிட்டு போன விஷயம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குதுன்னே தெரில. இது போதும் எங்களுக்கு, இது போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு. ஸோ உண்மையிலே வந்து வீக்கா ஃபேன்ஸ் இதை நம்மளால எதிர்பார்த்த ஒரு மொமெண்ட் கடைசியாக வந்து நடந்துடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் ஃபீலிங்ஸை மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே செம்ம ஹாப்பியில் இருப்பீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் மீண்டும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. டிவிலையும் பாருங்கள். அப்போ தான் அந்த டைம் ஸ்லாட் கொடுத்ததுக்கு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா டிஆர்பி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எதிர்பார்த்த சீன் கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ காவேரிக்காக விஜய் யோசிக்கிறது, விஜய்க்காக காவேரி யோசிக்கிறதும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் ஃபுல் பர்ஃபெக்ட் வீக்காக செமையாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீன்ஸ் இவ்வளோ அழகாக ஷூட் பண்ணி நமக்கு காமிச்ச நம்ம ஹோல் மகாநதி டீம், எஸ்பெஷலி கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பிரவீன் மன்னர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லும். எபிசோட்ஸ் பற்றி என்ன பேசுதுன்னே தெரியல. அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது எங்கே ஆரம்பித்து எங்கே எப்படி என் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் போகிறாங்க, அந்த ஸ்டாலுக்காக. நம்ம விஜய் வந்து கால் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கும் வந்துடுறாரு. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. ஸோ உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, நான் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு உங்களை சந்தேகப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் டைலாக் 2 பேரோட டைலாக் அப்புறம் பேசிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஒடியாந்து என்னாச்சு காவேரிக்குன்னு சொல்லி பதறாரு. அப்புறம் தூக்கிட்டு போகும்போது பேக்ரவுண்டில் ஃபுல் க்ரௌடு வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க. பட் இது ரொம்ப எஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காரில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கத்துலாம் இருக்காங்க. அப்போ கூட அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு ஸ்லோவாக போங்க அப்படின்னு அந்த மயக்கத்தில் கூட அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் கூட வந்து குழந்தைய பற்றி யோசிச்சு ஸ்லோவாக போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபை இப்படி தான் நீங்கள் சாப்பிடாம பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு ஷாக்காக கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிக்கிட்ட என்கிட்ட நீ சொல்லலை காவேரி, இது எவ்வளோ பெரிய மொமெண்ட்ஸ், நம்ம 2 பேரும் வந்து அம்மா அப்பாக போகிறதுங்கிறது நம்ம லைஃப்பில் எப்படிப்பட்ட மொமெண்ட், அதை நீ என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி செம்மையாக சின்ன குழந்தை மாதிரி அழுதாக இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம எமோஷனல் ஆகிடுச்சு அவர் அழுது பார்க்கும்போது. அப்போ நம்ம காவேரி சொன்னாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லதாங்க ட்ரை பண்ணேன், அதுக்கு தான் உங்களை அன்றைக்கி நான் கோயிலுக்கும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதோ எமோஷனலாக ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. பட் இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கும் காவேரி வந்து காரணம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நீங்களே நிறைய ப்ரெஷரில் இருக்கீங்க, அதில் நீங்களா நானா இல்லை வெளியிலாவும் முடிக்கிறதுக்கு நம்மளோட குழந்தை வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துக்கூடாது, அது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் என்ன ஆகுது நாளே ப்ரிவியூ தாங்க. ஸோ ரொம்ப நம்ம ஹிண்ட்லாம் கிடச்சிச்சு இல்லையா? 2 பேரும் அவங்க கை வச்சுருக்கிறது வயிற்றில், அப்புறம் காது வச்சு கேட்குறது, அதெல்லாம் வந்து நாளைக்கு எபிசோடு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எபிசோட் இன்னும் ஒரு சூப்பரான ட்ரீட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ நீ எப்படி எங்கிட்ட சொல்லியிருப்பேன், சொல்கிறதா இருந்தால் எங்கிட்ட எப்படி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதுக்கு தான் அந்த அழகான ஒரு ப்ரிவியூ வந்து போட்டிருந்தாங்க. எப்படா நாளைக்கு பொழுது விடியும் இருக்குது, ஐயோ சீக்கிரம் விடிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா? எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க? எங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கான்னு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.